யோவேலுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனம். நான் இஸ்ரவேல் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகியா வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. ஆமென், அல்லேலூயா. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய யா வேறொருவரும் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்ப வெட்கப்படுறது யாரு? தேவன் தம்முடைய ஜனத்தை ஒரு நாள் ஒரு காலம் வெட்கத்திற்கு உட்படுத்த மாட்டார். ஆனா நமக்கு வெட்கம் வருதா? வருது. ஏன்னா உலகத்தில் பிறந்து உலகத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஒருவரும் தனக்கு வெட்கம் வருவதை விரும்புவதில்லை, தான் தோற்று போவதை விரும்புவதில்லை, தனக்கு அவமானம் வருவதை ஒருவரும் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக அவமானப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம், வெட்கம் கடந்து வருகிறது. காரணம் என்ன தெரியணும். தேவன் சொல்றார், அவர் ஜனத்தை அவர் வெட்கத்திற்கு உட்படுத்த மாட்டார். சோதனை வரும், பலவீனம் வரும், ஆனாலும் நான் வெட்கத்துக்கு உட்படுத்த மாட்டேன். அவர்களோடு கூட இருந்து அவர்களை நான் உயர்த்துவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆனா நாம நம்மளை சுத்தி பார்த்தா தோத்து போற கூட்டம் ஜாஸ்தி, வெட்கப்படுகிற கூட்டம் ஜாஸ்தி, கைவிடப்பட்ட ஜனம் ஜாஸ்தி. ஏன்? நம்ம விரும்புகிற காரியம் நமக்கு கை கூடவில்லையே. என்ன காரணம்? நான் வருடக்கணக்கில் உட்கார்ந்து தேவ சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், ஆனால் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் இல்லை. அநேகர் என்னை வெட்கப்படுத்துகிறார்களே, காரணம் என்ன தெரியணும். வேதத்தை வாசிச்சுட்டு போனா மட்டும் போதாது. வேதத்துக்குள்ள பரலோகத்தின் தேவன் யார் வெட்கப்படுவார்கள், யார் வெட்கப்பட மாட்டார்கள் என்கின்ற ஆழத்தை வேதத்துக்குள்ளே வச்சிருப்பார். அவர் சொல்லிட்டார், என் ஜனம் வெட்கப்படாது. அவருடைய வார்த்தை மாறாது. அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, அவர் மனமாறுகிற தேவனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேறாமல் இருக்குமோ? அப்ப அவர் சொன்னா நடக்கும். அவர் என்ன சொல்றாரோ அது நடக்கும். யாருக்கு? அவருக்கு சித்தமானவனுக்கு, அவருக்கு கீழ்ப்படுகிறவனுக்கு. மீறி நம்முடைய வாழ்க்கையில் வெட்கப்படுகிறோம் என்று சொன்னால் நாம் தேவ சமூகத்தில் எங்கேயோ தவறிட்டு இருக்கிறோம். நல்லா புரிஞ்சுங்க. சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீதம் 25வது அதிகாரம் 2-3 ஆகிய வசனங்களை வாசிக்கிற போது, என் தேவனே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும், உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், முகாந்தரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. என் யாவே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி எனக்கு செய்யும். தாவீதினுடைய அறைகூவல் சத்தம் நம்ம காதுல கேட்கல. அவன் சொல்றான், யாவாகிய தேவனே, நான் உம்மை மட்டும் நம்பி இருக்கிறேன். என் ஆயுதங்களை நம்பல, என்கிட்ட இருக்கிற மக்களை நம்பல, என் வஸ்திரத்தை நம்பல, என்னுடைய உறவின் முறையார்களை நம்பல, நான் யாரையும் நம்பல, என்னுடைய கையில் இருக்கிற தொழிலை நம்பல, ஆயுதங்களை நம்பல, நான் உங்களை நம்பி இருக்கிறேன். நீர் என்ன செய்யணும்? என்னை வெட்கப்படுத்தாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளணும். நம்மளால சொல்ல முடியுமா? ஏய், நான் யார் தெரியுமா? எனக்கு பலம் எவ்வளவு தெரியுமா? நான் எப்படி பட்டவன்னு தெரியுமா? என்னால என்ன நடக்கும் தெரியுமா? நான் யாருன்னு தெரியுமா? நீ யாரு? அதனால தான் அனுபவிக்கிற. தாவீது ராஜாங்க, அபிஷேகம், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா. அவன் சொல்றான், என்கிட்ட இருக்கிற ஆயுதங்களை நான் நம்பல, என்னுடைய கையின் பிரயாசத்தை நான் நம்பல, என்கிட்ட இருக்கிற ஜனங்களை நான் நம்பல, என்கிட்ட இருக்கிற யுத்த வீரர்களை நான் நம்பல,
என்கிட்ட இருக்கிற ஆட்சி பீடத்தை நான் நம்பல, நான் நம்புவது எல்லாம் யாவாகிய தேவனை. அடுத்த கண்டிஷன் வைக்கிறான், நல்லா புரிஞ்சுடுங்க. இப்போ அவனுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தின பின்பு அவன் ஒரு கண்டிஷன் வைக்கிறான். ஆண்டவரே, நான் உண்மை நம்பி இருக்கிறேன், அதனால நீர் என்ன செய்யும்? நான் என் வேலையை செய்கிறேன், நீர் உண்மை வேலையை செய்யணும். ஆண்டவரே, என்னை வெட்கப்படுத்துறாதையும், என்னை வெட்கத்திற்கு உட்படுத்துறாதையும். உண்மை, என் பெருமான், என் தேவன் தாவீதை ஒரு இடத்துல கூட வெட்கப்படுத்தாதபடிக்கு இந்த ஜெபத்திற்கு பிறகு பரலோகத்தின் தேவன் அவனை உயர்த்தி கொண்டிருந்தார். ஏன்? அவன் முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு தன்னை தேவ சமூகத்தில் அர்ப்பணித்தான். தேவன் உற்று பார்த்தார். அவன் எப்படிப்பட்டவன்? பாவம் செய்தவன், கொலை செய்தவன், விபச்சாரம் செய்தவன், எல்லாம் இவன்கிட்ட இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இவன் எப்படி இருக்கிறான்? சூழ்நிலையை பார்த்தார். நாளைக்கு இவன் எப்படி இருப்பான் என்பதை அறிந்தார். அவனை உயர்த்த ஆரம்பித்தார். இதுதான் நமக்கு வேணும். நான் என் தேவனுடைய சமூகத்தில் எப்படி இருக்க விரும்புகிறேன்? என் தேவன் யார், நான் யார் அறியணும். இன்னைக்கு அறியறது இல்லையே. நான் யார் தெரியுமா? நான் அவனாக்கு. நீ ஒன்றும் இல்லை தெரியுமா? உண்மை சொல்கிறேன், நான் தான் காட்டுறேன்ல. நீ ஒன்று செய்ய, விட்ட சுவாசம் உனக்குள்ள வராமல் இருந்தால் நீ யார் தெரியுமா? நீ விட்ட சுவாச காற்று உனக்குள் மறுபடி உள்ளே வராமல் இருந்தால் நீ யார் தெரியுமா? அதுக்கப்புறம் நான் இல்லை, பிணம். அதை புரியணும் முதல்ல. நீ பிணம், நீ செத்த பாடி. அதுக்கு முன்னாடி வரைக்கும் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் தான் நான் யாருன்னு சொல்லிட்டு இருந்தேன். தயவு செய்து சொல்றேன், உன்னை நீ அறியணும்னா நீ சுவாசிக்கிற சுவாச காற்றை ஒரு 10 நிமிஷம் வேண்டான்னு விட்டுரு. 10 நிமிஷம் தேவன் தந்த சுவாச காற்றை விட்டு அதை சுவாசிக்காமல் நீ வாழ்ந்து பார். என்ன பெரியவன் நீ? பிரைஸ் யாசுவா. நீ ஒன்றும் இல்லை, வெறும் கூடு. பேசுறதுக்கு நீ கில்லாடி, செயல் வடிவம் கொடுக்கறதுக்கு நீ ஒன்னை போல முட்டாள் ஒருவனும் இல்லை. ஆனால் என் தேவன் பேச மாட்டார். செயல் வடிவம் கொடுப்பதில் அவரை போல ஒருத்த இந்த உலகத்தில் இல்லை. அல்லேலூயா. அதனால தான் தாவீது அறிந்தவன் சொல்லிட்டான். வாசிங்க இப்போ சங்கீதம் 31:17 வாசிங்க. யாவா, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். பாத்தீங்களா? துன்மார்க்கர் வெட்கப்பட்டு பாதாளத்தில் மௌனமா இருக்கட்டும். ஆமே. ஐயா, வெட்கப்பட வேண்டியது யார் தெரியுமா? துன்மார்க்க ஜீவியம் ஜீவிக்கிறவன். அவன் தான் வெட்கப்படணும். நான் வெட்கப்படக்கூடாது. என்னை வெட்கத்திற்குட்படுத்தாதபடி பாதுகாத்துக் கொள்ளும். அப்ப உனக்கு வெட்கம் வருதுன்னா, நீ அழிவை சம்பாதிக்கிற அப்படின்னா, நீ தேவனுடைய ஜனமோ தேவனுடைய பிள்ளையோ இல்லை. வேதம் அப்படிதான் சொல்லு. அல்லேலூயா.